2 மிக முக்கியமான செய்திகளை சொல்கிறேன். நல்ல காதில் வாங்கிக்கிங்க. குறிப்பாக சங்கிகள். திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் இருக்கு இல்லையா, அந்த கோயிலில் விறகு அடுப்பில் தான் அன்னதானம் செய்ய முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கு கோயில் தள்ளப்பட்டிருக்கிறது. இறைவன் தள்ளப்பட்டிருக்கிறார். யாரால? மோடியால். 2வது விஷயம் சொல்கிறேன். திருநெல்வேலி அல்வா நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். பாராளுமன்றத்தில் பட்ஜெட் கூட்டத்தொடரின் போது நிர்மலா சீதாராமன் வெளியே வந்து அல்வா கொடுப்பாங்க இந்திய மக்களுக்கு, தெரியுமா? திருநெல்வேலி அல்வா முழுமையாக ப்ரொடக்ஷன் நிறுத்தப்பட்டிருக்கிறது. அல்வா இல்லை நீ, சரியா? இது 2. 3வது, இதையெல்லாம் விட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன். நான் எவ்வளோ பெரிய நாடு நம்முடைய நாடு இந்தியா அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனால் ஈரான் அமெரிக்கா போர் இருக்கு இல்லையா, இது தொடர்பாக அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு நடுநிலைமை வைக்கப் போகிறது யார் தெரியுமா? பாகிஸ்தான். மோடி இந்தியாவுடைய பிரதமராக வந்தவர். அதுக்கு பாருங்களேன் நீங்கள். சரி, இப்போ ஒவ்வொன்றா பார்க்கலாம். நான் இதை எதுக்காக முதல்ல உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நேற்றைக்கு மோடி ஐயோ குய்யோன்னு கதறி இருக்கிறாரு. எதுக்கு கதறினாரு? எல்லா எதிர்க்கட்சிகளும் வாங்க நம்ம உட்கார்ந்து பேசலாம், என்ன பேசுங்க, என்ன காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு புலம்பி இருக்கிறாரு. எதற்கு புலம்பினார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஒரு நாளைக்கு முன்னாடி மக்களவையில் அவர் என்ன சொன்னார்? மக்களவையில் அவர் சொன்னார், ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை வந்து நம்முடைய இந்திய மக்களும் சந்திக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிட்டு அடுத்த நாள் மாநிலங்களவையில் என்ன சொல்லியிருக்காரு? கொரோனா போன்ற ஒரு மிகப்பெரிய நெருக்கடிக்கு தயாராகி கொண்டிருக்கிறது இந்தியா அப்படின்னு 2 அவைகள்லையுமே சொல்லிட்டு எஸ்கேப் ஆள். இப்போ நமக்கு தெரியும், இன்றைக்கு எரிவாயு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கலை சந்தித்து வருகிறது அப்படிங்கிறது. ஆனால் நம்முடைய ஆசியாவில் இருக்கக்கூடிய ஜப்பான், ஏன் கொரியா, அங்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. இந்தியா, தாய்லாந்து ரொம்ப சின்ன நாடு, உங்களுக்கு எல்லோரும் நல்லா தெரியும். அங்கெல்லாம் இன்னும் வரக்கூடிய நாட்களில் இந்த எரிபொருள் சார்ந்த பிரச்சனை வந்து உக்கிரமடையும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், மோடியை பார்த்துக்கிறேன். இன்றைக்கி நீ குய்யோ முய்யோன்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகளெல்லாம் கூப்பிட்டு ஒரு நாடகம் நடத்துறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க. ஓகே, நல்லது. உங்கள் நாடகம்னு எங்களுக்கு தெரியும். 11 வருஷமாக நாங்கள் பார்த்துட்ருக்கிறோம் இல்லையா? ஆனால் நீங்கள் ஒரு செய்தியை சொன்னீங்க இந்திய மக்கள்கிட்ட. என்ன? அதாவது இந்தியா எரிவாயு உற்பத்தியில் தன்னிறைவு அடைந்து விட்டது சொன்னீங்களா இல்லையா? அதாவது இனி யாரையுமே நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியதில்லை, எந்த நாட்டை சார்ந்தும் இருக்க வேண்டிய தேவையில்லை. எரிவாயு விஷயத்தில் நம்ம ஈரானை சார்ந்து இருக்க வேண்டிய தேவையில்லை, அரபு நாடுகளை சார்ந்து இருக்க வேண்டிய தேவையில்லை. நாம் தன்னிறைவு அடைந்து விட்டோம் என்று வடை சுட்டார் மோடி. ஆனால் இன்னைக்கு என்ன நடந்திருக்கு? இன்னைக்கு எரிவாயு இல்லை, 14 கிலோ கேஸ் சிலிண்டரை 10 மாற்ற போகிறோம்னு சொல்லிட்டு செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இதுதான் மோடி சொன்ன பொய்யினுடைய. இந்த மோடி சொன்ன பொய்யெல்லாம் அனுபவிக்க போகிறது நம்ம கிடையாதுங்க, நம்ம பிள்ளைங்க. அடுத்த தலைமுறையினர் தான் பெரிய அளவில் பாதிக்க போகிறாங்க. அதை மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகத்தில் வச்சுங்க. நான் ஒரே ஒரு செய்தியை சொல்கிறேன். இப்போ ட்ரம்ப் வந்து நேற்றுக்கு மோடிட்ட பேசினார் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு ராகுல் காந்தி தக்க பதிலடி கொடுத்துருக்கிறாரு. என்ன அப்படின்னா, ட்ரம்ப்